வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 7 இன்றைக்கி வேர்ல்டு புக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய ராஜ்யமும் அயர்லாந்தும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து மார்ச்சினுடைய முதல் வியாழக்கிழமை தான் இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கப்பா. ஸோ இந்த வருஷத்தில் இந்த நாளில் வந்துருக்குது. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுவல் டி செர்வனாலோ, வில்லியம் ஷேக்ஸ்பியரு, அப்புறம் இன்கா காசிலோ சோடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எழுத்தாளர்கள். இவங்களுடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த உலக புக் தினம் அப்படின்றது ஏப்ரல் 23 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர் அப்படின்றது 23 வருது அப்படின்றதுனால அதில் ஒரு பெரிய சிக்கல்கள் இருந்தது. சரி, இது எதுக்கு நம்ம அதோட சேர்த்து கொண்டாடணும், தனியாகவே ஒரு நாளாக வச்சலாம், அப்போ தான் இந்த புக்கோட பெருமைன்றது இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து யோசிச்சாங்களா என்ன எதுன்னு தெரியல. ஸோ அதனால் அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, இது வந்து இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை மாற்றிட்டார். ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து டோக்கன்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்மியான விலையில் போய் புக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புத்தகங்களை படிக்கிறது ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஒரு டே வந்து உருவாகிறாங்க. புக்கு படிங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லும்போது நமக்கு அந்த புத்தி வரவே வராது. பட் ஆனால் ஒரே ஒரு புக்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது எப்பயாவது ஒரு நாள் உட்காந்து முழுசாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் தெரியும் அந்த புக்கு படிக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுதுன்னு. இது தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு சொல்லிட்டேன்ப்பா. சரி, இப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளும் அயர்லாந்தும் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. மார்ச் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை இந்த வருஷம் மார்ச் 7. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனடா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிரஹாம் பெல் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், நம்ம ஃபோன் அடிக்கிற பெல் எல்லாத்துக்கும் காரணம் தான். ஃபோனை கண்டுபிடிச்சவர் அவர் தான்ப்பா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1870 1882 இடைப்பட்ட காலத்தில் ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒரு பர்சனாக இருந்தார். ஸ்காட்லாந்தில் பிறந்தவர் தான் இவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். அதுலேயும் முக்கியமாக இவர் என்னென்னா, இவங்க அப்பா வந்து இந்த ஒளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த ஒளி வந்து எப்படிலாம் மாறுது, எந்த விதமான கற்றைகளாக பிரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். இவர் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து அவங்க அப்பா பண்ணுறதை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஜெர்மனுக்கு வந்து இடம் பெயர்ந்து போகிறாங்க. அப்போ ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா இவர் தனியாக ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது ஹார்மோனி டெலிகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதுக்காக இதை உருவாக்குனாங்கன்னா, அந்த ஒளி எப்படிலாம் மாறுது, அதனுடைய அலைவரிசைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதாக உருவாக்க போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது டெலிஃபோனாக மாறி போச்சு. ஸோ இப்படி அந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் அவர் 1876 என்ன பண்ணுறாருன்னா இதனுடைய காப்புரிமைக்காக வந்து சமர்ப்பிக்கிறாரு. அப்படி மார்ச் 7 அவருக்கு வந்து காப்புரிமைன்றது கிடைக்குதுங்க. அப்படி கிடைச்ச அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபோன் இல்லை அப்படின்னா 6வது வேறலாம் ஃபோன் வேணும்னு கேட்குற அளவுக்கு மாறி போச்சுல. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஃபோனை கண்டுபிடிச்ச அந்த கிரஹாம் பெல்லை பாராட்டணுன்றதுக்காக கனடாவில் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டே அப்படின்னு சொல்லிட்டு 2005 செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 7. நெக்ஸ்ட் சுலைமானிய லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஏன்னா உள்நாட்டு போர் அவங்களுக்கு நடந்துச்சுங்க 1991. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈராக்கினுடைய ராணுவம் ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்குதா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயம் உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைன்றது அங்கங்கே ஒரு குழுக்களாக சேர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த சுலைமானிய மக்கள்லாம் வந்து இன்னும் பெரிய பெரிய போராட்டங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி மார்ச் 5 ஸ்டார்ட் ஆன அந்த புரட்சின்றது பெரிய லெவலில் 7 மார்ச் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இராணுவத்தால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைன்றது போச்சு. எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து கலகக்காரர்கள் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து விடுதலை பண்ணுறாங்க. அப்புறம் டோட்டலாக அந்த நாடுன்றது கிட்டத்தட்ட இந்த கலகக்காரர்களோட கண்ட்ரோலில் வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஈராக்கினுடைய அந்த இராணுவம் வந்து எங்களால் எதுவும் செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கே வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஈராக்கினுடைய இராணுவம் வந்து தங்களுடைய வெற்றியை வந்து நிலைநாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் அந்த செதறி இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க அவங்களுக்கும் ஈராக்கினுடைய இராணுவ வீரர்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கலகக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தொடர்ந்து நடந்துனே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் போர், 2 சைடும் பயங்கரமான அஃபெக்ட். இப்படியே போச்சுன்னா ஆள்றதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சினாங்களா என்னன்னு தெரியல. சரி, ஒப்பந்தத்தை போட்டு நம்ம சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்திஸ்தான் மக்களும் அந்த நாட்டினுடைய அரசும் வந்து சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, குர்திஸ்தான் தனி ஒரு மாநிலமாக போய்ட்டு நீங்கள் உங்களுடைய முறையிலே நீங்கள் ஆட்சி பண்ணீங்க, ஆனால் நீங்கள் ஈராக்கில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த அந்த நாளை வந்து சூஸ் பண்ணி அட் த சேம் டைம் இந்த கலகம் பெரிய லெவலில் வந்துச்சுல, அந்த எழுச்சி நாளாக அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் குர்திஸ்தானில் இது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக மாறி போயிருது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா சுலைமானிய லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 7. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அல்பேனியா ஒரு டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா.
டீச்சர்ஸ் டே எல்லா ஊர்லேயும் செலிப்ரேட் பண்ணுறதான். பட் ஆனால் இந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது. ஏன்னா முதல் முறையாக அவங்களுக்கு வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு பள்ளின்றது, அதாவது அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் கற்பிக்கக்கூடிய ஒரு பள்ளி முதல் முறையாக தொடங்கினால தான் பார்த்தீங்கன்னா இவங்க இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தோலிக் சர்ச்சினுடைய கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த பள்ளிகளும் இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓன் லாங்குவேஜ் அப்படின்றது ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய போர்கள், நிறையா நாடுகள் இவங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. உண்மையாகவே நீங்கள் அதை முழுமையான வரலாறு என்னன்றதை அப்படியே படிச்சுனே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கே தோணும், என்னடா படிப்புக்கு இவ்வளோ போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ போர்கள், அவ்வளோ பிரச்சனைங்க. அதுவும் இந்த ஸ்கூல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் லாங்குவேஜில், அல்பேனியா லாங்குவேஜில் இருக்கவே இருக்காது. வேறு ஒருத்தவங்க யாரெல்லாம் ஆட்சி பண்ண வராங்களோ அவங்களாம் அவங்க லாங்குவேஜ் திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருந்தாங்க. கட்சியில் இத்தாலிட்டேருந்து தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனுடைய ஆட்சின்றது 1943 உள்ளே வந்து ஒட்டு மொத்தமாக சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா 1944 அப்புறம் என்ன ஆகுதுன்னா சோவியத் யூனியன் உள்ளே வராங்க. அதன் மூலமாக 1960 சோவியத் யூனியன் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து நிறைய மாற்றங்களும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் டெவலப் ஆகுது. 1980 39% பட்டதாரிகளாக இருந்தவங்க 1990 73% மாறினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாட்டில் அந்த சமயத்தில் 47% பெண்கள் படிச்சிருந்தாங்களாம். கிராமத்தில் 56% குறைவாக யாருமே வந்து இல்லையா. அந்த அளவுக்கு படிப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பயங்கரமாக போச்சு. நம்ம கூட சொல்லுவோம் தெரியுங்களா, இல்லாதவனுக்கு தான் அவனோட அருமை என்னன்றது தெரியும்ட்டு. ஸோ இத்தனை வருஷங்களாக இப்போ கல்வின்றது அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கிடச்ச உடனே அதை வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி அப்படின்றது அவங்க கல்வியில் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல மாற்றங்கள் நடந்துருச்சு. நிறைய அரசியல், உள்நாட்டு விவகாரங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் சந்திச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த டீச்சர்ஸ் அப்படின்றவங்க எப்போவுமே கொண்டாடப்பட வேண்டியவங்க தான். ஸோ முதல் முறையாக அல்பேனியா லாங்குவேஜில் அவங்களுக்கும் ஒரு பள்ளியை திறந்து அந்த நாளை சூஸ் பண்ணி இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அல்பேனியா மார்ச் 7. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் டே அப்படின்னு சொல்லிட்டு துர்க்மெனிஸ்தானில் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. துர்க்மெனிஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோடை போட்டாங்க. அப்படி ரோடை போட்டு பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி இன்னும் அதிகப்படுத்தினாங்க. அதனால தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2017 ஜனாதிபதியாக இருந்தவர் பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிளேஸ் தானாலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நடக்குது இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான். அவங்க நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய வருவாய் தான் கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். அதனால தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ரயில்வே பாதையை போட்டுக்கிறாங்க. 20,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாலைகளை அமைச்சிருக்கிறாங்க. எரிவாயு, அப்புறம் இந்த எண்ணெய், இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகிறதுக்கான தடங்கள் இது எல்லாத்தையுமே உருவாகிறாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட், அந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அப்படிப்பட்ட அந்த துறையை கொண்டாடணும், அதில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க இந்த விஷயங்கள்லாம் இப்படி இந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடியவங்களை ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்குது. ஸோ இப்படி 3 சர்வதேச விமான நிலையங்களோட இன்றைக்கி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய துர்க்மெனிஸ்தானுடைய போக்குவரத்தை அப்புறம் அந்த தொலைத்தொடர் துறையை வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க துர்க்மெனிஸ்தான் மார்ச் 7. நெக்ஸ்ட் மெரிடைம் டே அப்படின்னு சொல்லிட்டு சால்வேனியா ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிகப்பெரிய வருவாயை துறைமுகங்கள் தாங்க. அவங்க நாடே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் சார் ஒரு பகுதி தான். அதனால் என்ன பண்ணாங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஆஸ்திரியாவோட சேர்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து ஜனநாயகமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய மாற்றங்கள்ன்றது வந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தவிர நாங்களே ஜனநாயகமாக தான் இருக்கோம், நீங்கள் எதுக்கு எங்க கூட இருக்கிறீங்க, உங்கள் நாட்டில் நீங்கள் ஒரு ஜனநாயக குடியரசு வேணுமா வேணாமன்றது ஒரு வாக்கெடுப்பு மூலமாக நிர்ணயிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 97% மக்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்குன்னு தனி குடியரசை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க. அப்படி அந்த வாக்கெடுப்பு முடியறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படியோ இவங்க வந்து தனி குடியரசு தான் வேணும்னுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கடற்சார் பகுதியில் பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி, அதை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்றது முன்னாடி திட்டங்கள்லாம் போட்டாங்க. அப்படி திட்டம்லாம் போட்டு அந்த திட்டத்தை வெளியிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடற்கரை ஓரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்க வெளியிலேருந்து வரக்கூடிய கப்பல்கள், அதாவது வேறு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராவல் எடுப்பாங்களே. அப்போ நடுவில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் கப்பலில் வரணும், இல்லாட்டி அவங்களுக்கு எதனா தேவைகள் இருக்கும், அதை தீர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான பகுதிகளை துறைமுகங்களை தங்கிட்டு போவாங்க. அப்படி தங்கிட்டு போகும்போது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 20 டன் வரைக்கும் அந்த கொள்கலங்களை வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்ன்றது அவங்க நாட்டுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய வருவாய் இதனால தான் கிடைக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கடல் சார் துறைமுகங்களையும் அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை மேம்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த தினம் மெரிடைம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க சால்வேனியா மார்ச் 7. நாம் எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியானது தான், மற்றவங்க வந்து குழப்பற வரைக்கும். மறுபடியும் உங்கள் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரை உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.